எத்தனை வருஷமா இந்த வேலை பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள். 61 ஆண்டா வேலை பார்க்குறேன். 61 வருஷமா இந்த சைக்கிளில் தான் வேலை பண்ணுறேன். இந்த துணி தான் ஊர் ஊராக போயிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? 14 கிலோமீட்டர் சார். 14 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சைக்கிள்லேயே. நாளைக்குன்னா சுற்றி வியாபாரம் பண்ணால் ஒரு 60 கிலோமீட்டர் வரும். 60? ஆமாம் சார், எல்லா ஊர்லேயும் சுற்றி வியாபாரம் பண்ணுறேன். பரவாயில்லையே, 60 கிலோமீட்டர் சுற்றி சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம். இதை வச்சே நீங்கள் முன்னேறிட்டீங்க எல்லாத்தையும். இது வச்சு தான் வாழ்க்கையில் முன்னேறிட்டு நிலம் வாங்கிருக்கேன். நிலம் வாங்கிருக்கீங்க, வீடு கட்டிருக்கீங்க. எனக்கு வந்து 2 பொண்ணு 2 பையன், எல்லாரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சூப்பரு. இப்போல்லாம் ஒரு பிள்ளைய பார்த்துட்டு வருமானம் பத்தலைன்னு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டால் வருமானத்தை பற்றி கவலை இல்லை. கஷ்டப்படணும், உழைக்கணும் சார். உங்களை மாதிரி வந்து ஒரு ஆள் உழைத்தா இல்லை, இருவரும் உழைக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் உழைக்கணும். ஒரு குடும்பத்தில் இவங்க அவங்கள புரிஞ்சுன்னா அவங்க இவங்களை புரிஞ்சுன்னு வாங்கணும். உங்கள் வீட்லேயும் நடந்து போய் தான் வியாபாரம் பண்ணுறேன். ஒரு 2 கைப்பையில் எடுத்துனே போய் வரணும். எவ்வளோ தூரம் நடந்து போவாங்க? ஏறக்குறைய அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் வியாபாரம் பண்ணுறாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு பக்கத்துலையும் இருக்கிறாங்க இந்த வயசுலையும். எனக்கு பக்கத்துல அவங்களுக்கு நான், அவங்களுக்கு நான், எனக்கு அவங்க. என்னென்ன துணி எல்லாருக்கும் வைப்பீங்களா? யார் என்ன கேட்டாலும் துணி காட்டுங்க. துணியா வந்து இது வந்து டிஷர்ட்டு, இது லைனிங் துணி, பசங்க போடுறது. அது இது வந்து ட்ரெங்க்ஸு, ஜாக்கெட் பீஸுங்க, இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறோம். சூப்பர். நைட்டி வந்து எங்களுக்கு இப்போ அதிகமாக விற்கிறது நைட்டி தான். நைட்டி தான். ஆமாம், இப்போல்லாம் நைட்டி காலம் ஆகி போச்சு. ஆமாம், நைட்டி காலம் ஆகி போச்சு. அதனால் அப்போ புடவை. ஆமாம், இப்போ நைட்டி. பரவாயில்ல, பசங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. சூப்பர். எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க, ஒருத்தங்க சென்னையில் இருக்கிறாங்க, 2 பேர் சென்னையில் இருக்கிறாங்க, இன்னும் ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறாங்க. விவசாயம் யாரும் பண்ணல? விவசாயம் பண்ணல சார். நிலம் வாங்கினா விவசாயம் பண்ண முடியல. எனக்கு இதுதான் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. விவசாயத்தை வந்து விட்டு இருக்கிற அவங்க வந்து மானியம் மாதிரி கொடுத்துருங்க. போகியம் கொடுக்குறாங்க அவங்க. அதான் போகியம் மாதிரி. பரவாயில்ல, அவங்களாச்சுன்னா பராமரிக்கட்டும். விவசாயம் நம்மளுக்கு முக்கியம். விவசாயம் தான் சார். ஏன் சார், நான் ஒன்று சொல்கிறேன். மணிலா போட்டால் அதுலேருந்து பிடிங்கி எடுத்தோம்னா தான் நம்ம வந்து வடை சாப்பிட்லாம். அதில் என்ன உற்பத்தி ஆகுது? இல்லை, இந்த பூமியிலனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், அரிசியிலேருந்து நம்ம சாப்பிட்றது வந்து பூமியில் தான் உற்பத்தி ஆகுது. இதை எல்லாத்துக்கும் மறந்துட்டு போயின்னுக்குறாங்க இப்போ பசங்க. ஆனால் விவசாயம் இந்த காலத்து பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள். இந்த வர சங்கதிக்கு வந்து கூடுமான வரைக்கும் சைக்கிளில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அது ரொம்ப ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம். பிபிஓ சுகரோ எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மூட்டு வலிலாம் வராது. அவங்களாம் வந்து இதை பின்பற்றலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த மோட்டர் சைக்கிள் அதிகமாக விட்டுன்னு அங்கங்கே சுற்றிக்கின்னு வேகமாக சுற்றுறது ரொம்ப ஆபத்து. எம்மா பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அடிபட்டு. சில பேர் இறந்து கூட போயிடுறாங்க. இதெல்லாம் வீணான வேலை. வேற என்ன இருக்கு? வேற என்ன? அதான் விவசாயத்தை பற்றி சொல்லுங்கள் பசங்களுக்கு. விவசாயத்துக்கு பசங்கள்கிட்ட நிறைய சொல்லுவேன் சார். இன்னும் ஒன்று சொல்லுவேன். இந்த மரம் புளிச்சாதான் நீ வந்து காரக்குழம்பு சாப்பிட்லாம். இந்த புளிய மரம் பழுக்கல்னு வச்சுக்க, நீ காரக்குழம்பே சாப்பிட முடியாது. 2வது, இந்த மாடிலாம் இவ்வளவு மாடிலாம் இருக்குது பாரு, இதெல்லாம் இந்த விவசாயத்தில் தான் உண்டாச்சு. இல்லைன்னா உண்டாயிருங்களா? இல்லை. உங்களை கேட்குறேன், உண்டாகுமா? இல்லை. விவசாயத்துலேருந்து தான் மாடி கட்ட முடியும். ஆமாம், உண்மை தான். விவசாயம் தான். இன்னொன்று சொல்லுங்க. இன்னும் ஒரு இது, கடல் இருந்ததால் தான் சார் மீன் இருந்தது. மீனை பிடிச்சி தான் நிறைய பேர் வியாபாரம் பண்ணால் சாப்பிட்டா ஆரோக்கியமாகிறோம், நல்லா இருக்கிறோம். கடலும் நமக்கு ஒரு கடல் பூமி. அந்த காலத்தில் விவசாயம் நம்பி தான் 10 புள்ளைய பத்தன்னாங்க. கரெக்டா? ஆமாம் சார். அதே போல் 10 மாடு இருந்தாலும் அந்த விவசாயம் நல்லா நடந்தது சார் அன்றைக்கி. உண்மையாகவே அதான். அது போட்ட சாணி கொண்டு விவசாயம் பார்த்தோம், நல்லாவே இருந்தது. நம்ம மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாமல் போகுது. அதான் உண்மை. நம்ம எதையே எழுந்துட்டு இங்கே சொத்துக்கு தேடி அலைஞ்சு கிடக்குறோம். அது எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே சொத்துக்கு அடிச்சு சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. வரப்பு சண்டை, சொத்து சண்டை, இதெல்லாம் இங்கே ஊரில் எல்லாம் அதான் பார்த்துனுக்குறேன். அதான் பார்த்துக்கிறேன். கோர்ட்டு எதுக்கு இது? நமக்குள்ள ஒத்துமை இருந்தா நம்ம இப்போ பிரதமர் சொல்கிறார் வல்லரசு ஆகும் இந்த வருஷத்துல. வல்லரசு ஆகும்ன்றது எப்படி? வல்லரசு ஆயிருக்கணும். நம்ம ஒத்துமையா இருந்தாதான் வல்லரசு ஆகும். இப்போ நம்ம ஒற்றுமையா இருந்தது தான் வெள்ளைக்காரனை வெளியே அனுப்பணும். அந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருந்தால் இன்னும் எம்மா ஆயிருக்கலாம் சார். அதான் சொல்றேன், நம்மளுக்குள்ள ஒற்றுமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகும். யாரும் அசைக்க முடியாது. அதை நோக்கி தான் போய் நிற்குது. போகுது. இருந்தாலும் சில இடைஞ்சல்லாம் இருக்குது. அதாவது இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. இதை அவன் சேர்த்துக்கலாமான்னு பார்க்குறான். வேற ஒன்றும் இல்லை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. அது நம்மள பாதிக்கலை. நம்மளுக்கு யாரும் தெரியல. நம்ம கிராமத்தில் இருக்கிறதுல தெரியல. தமிழர் தான் இந்திக்காரை பற்றி தெரியும். இல்லை, நம்ம உழைக்காததால் தானே அவங்க வெளியே வராங்க, உள்ளே வராங்க. உண்மை தானே அது? சோம்பேறியாக தான் அவன் கேட்குறான். நான் செய்கிற அந்த வேலையை அப்புறம் அதில் தான் இடம் கொடுத்துருது. நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருந்து எல்லா வேலையும் பார்த்தோன்னா செஞ்சால் அவன் ஏன் நம்ம வர போகிறான்? நம்ம வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறோம்.
இதை கொடுத்தா தான் நம்ம செய்வோம் அப்படின்னு. அப்படின்னு ஒரு ஆமாம் அதெல்லாம் நம்ம கேட்குறோம். அவன் கூலி குறைச்சி செய்யறன்னு வரான். வேற ஒண்ணும். அதுதான் அவனை எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் உள்ளே விட்டுறக்கூடாது. பட் பார்க்கலாம். சரி. சரி.